அந்த மட்டன் எடுத்துட்டு சும்மா ஒரு சுக்கா மாதிரி லைட்டா மசாலா போட்டு ஃப்ரை பண்ண போறோம். அப்புறம் ப்ரான் கீ ரோஸ்ட் பிளஸ் ப்ரான் குழம்பு, அவ்வளவுதான். இல்ல அவ்வளவுதான். போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் ட்ரீட்மென்ட் டைம்ல எல்லாருக்குமா சேர்ந்து போலாம்ல. சோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மட்டன் சூப் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ மட்டன் ஃபர்ஸ்ட் போட்டுறேன். அது மசாலா எனக்கு தெரியாது, எங்க அம்மாட்ட கேட்கும். சரி ஓகே, இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். சூப்புக்கு 4 கிலோக்கு பாதி தக்காளி போட்டிருக்கேன், பாதி வெங்காயம் போடுறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன ஸ்பூனுன்றதுனால ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். சோம்பு ஒரு சின்ன ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் சீரகம் அதே ஸ்பூன்ல. என்னம்மா கீழே போட்டியா? சரி ஓகே பரவாயில்ல. நீங்க எப்போ வந்தீங்க? சீரகம் மிளகு. ஸோ இந்த மிளகு வந்து சும்மா நான் மிளகு தூளும் போடுவேன். சும்மா ஒரு 4 இல்ல 5 மட்டும் இந்த மிளகு, சும்மா ஃபுல் மிளகு போடுவேன் பாப்பாக்கு அரைச்சி கொடுக்கறதுக்காக. மிளகு தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூனோட கம்மியாக போட்டுருக்கேன். ஏன்னா பாப்பாக்கும் கொடுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா மிளகும் போடுறோம். அப்புறம் மஞ்சள் 1/4 ஸ்பூன். உப்பு வந்து நம்மளுக்கு எவ்வளோ மட்டன் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி, தண்ணி ஊற்றுறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி. சரி ஓகே, தண்ணி ஊத்திட்டேன். தண்ணி அந்த நம்மளுக்கு சூப் எவ்வளவு வேணுமோ, நான் வந்து ஒரு தண்ணி எல்லாம் தேவையான அளவுக்கு தான் ஊற்ற முடியும். நம்ம பிரியாணினா அளவு சொல்லலாம், அதுவும் எனக்கும் தெரியாது. என்னடி சொல்ற? அதுதான், அது போட்டு முடிச்சாச்சு. நம்ம இப்ப வந்து பிரானுக்கு போயிடலாம். சரி, இப்போ பிரானுக்கு ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கீ ரோஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா, மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் அதை ஊற வச்சிடணும். ஐயோ, கல் உப்பு போடக்கூடாது, சால்ட் உப்பு போடணும். ஸோ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுறலாம். அதுக்குள்ள நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். குழம்புக்கு ரெடி பண்ணா பாப்பாக்கும் மசாலா போட்டு வைக்கணும். ஸோ அவளுக்கு காரமே ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். இது பாப்பாவுக்கு போடுறது. ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் உண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் உண்டு. ஸோ கடாய் காயட்டும், அதுதான் வச்சுக்கேன். ஓகே, எண்ணெய் ஊற்றிடுறேன். அது சிக்கன் 65 பிடிச்சது, அதோட டேஸ்டும் இருக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஒரு 5-6 விசில் இப்பதான் மட்டன் நல்லா வெந்துடும். சரி ஓகே, ரொம்ப காஞ்சிச்சுன்னா அது வெடிச்சிடும் சீக்கிரம். சீரகம் 1 ஸ்பூன் போடுவேன். அப்புறம் கடுகு 1 ஸ்பூன். காயவே இல்லடி. சரி, அது காஞ்சிரும், ஒடிக்கும். அது காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அப்புறம் வெந்தயம் கொஞ்சோண்டு. என்னைக்கு கோச்சி, என்னைக்கு அம்மா செஞ்சு கொடுத்து சூப்பரா இருக்கு. வீடியோ பாக்குற செருப்பால அடிக்குமாடா. இந்த சட்டிக்கு எனக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. என்ன பறக்கான அது? சரி ஓகே, நம்ம போட்டுரும் வெங்காயத்தை. அது அவ்வளவுதான், இதுக்கு மேல போச்சுன்னா அவ்வளவுதான். சூப்பர். சரி போடு. போதும். அது நல்லா காஞ்சி முடிவு பண்ணிட்ட போடு. நல்லா காஞ்சிச்சு. என்ன கருவேப்பிலை போட்டுறேன். இப்ப வந்து கீ ரோஸ்ட், ப்ரான் கீ ரோஸ்ட் பண்ணுவோம்ல, ப்ரான் கீ ரோஸ்ட். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி என்ன பண்ணேன்னா, காஞ்ச மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு, சீரகம், சோம்பு, கடுகு, தனியா, அப்புறம் வெந்தயம், புளி கொஞ்சோண்டு போட்டு ஊற வச்சுட்டேன் கீ ரோஸ்ட்டுக்கு ரெடி பண்றதுக்காக. ஸோ அதை நம்ம அரைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பிரானை வந்து சும்மா ஒரு கீல ரோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கணும். அப்புறம் மசாலா போட்டு செய்யணும். தக்காளி 2 பெருசா எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ் பெருசு. என்னம்மா நீ வேற அப்பப்போ ஒரு குழம்பு கொடுக்கணும். என்ன வேணும் உனக்கு? சாப்பாடு எப்ப சாப்பிடுற? சூப் ரெடி ஆயிடுச்சு, நீ சூப் குடிப்ப, வெயிட் பண்ணு. சூப் குடிக்கிறியா? என்ன வேணாவா? ஏமா சூப் குடிக்கமா? என்ன பச்சை என்னவா நீ? தெரியல என்னமா சொல்லு. அதான் சொன்னல, எப்படா சொன்ன? முந்திரி எல்லாம் போட்டு. சாரி, அது மறந்துட்டேன். இப்பதான் எடுக்கும்போது எனக்கே ஞாபகம் இல்ல. சாரி, பைத்தியம் ஞாபகம் இல்ல. இன்னொரு கரெக்டா சொல்லி என்ன ஞாபகம்? காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், இஞ்சி பூண்டு, அப்புறம்
அதுக்கப்புறம் வந்து முந்திரி இதெல்லாமே புளி கொஞ்சோண்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டேன் இது ஆக்சுவலா முன்னாடியே. ஸோ இப்போ அதை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு 1.25 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இப்போ வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் அது தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகுது. எவ்வளவு அரைச்சாலும் குறகுறன்னு தான் அரைது. என்ன பண்றது? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நம்ம மிளகாத்தூள் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மஞ்சள் போட்டுடலாம் கொஞ்சம் 1/4 ஸ்பூன். பக்கத்துல கடை வச்சிருந்தா அது வேற நடக்குது. எனக்கு 10 கை இல்ல, இது கொஞ்சம் நான் அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இல்ல. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இது வந்து நான் ஒரு இந்த வரமா இந்த மாதிரி தூணுங்க பண்ணாங்க. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன்ன்றதுனால தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் கூப்பிட்டு பார்த்தேன். 2.5 ஸ்பூன் வந்து கலந்த மிளகாத்தூள் மட்டும் போடுறேன். எங்க வந்த? தொட்டுட்டு போவந்தியா? தொடுறா தொடுறா தொட்டுட்டு போடா. அங்க போயா ரொம்ப நிறைய வைக்கலாம் மசாலா எல்லாமே. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். நம்ம குழம்பு வந்து நைட்டு வரைக்கும் வர்றதுக்கு மட்டும்தான், நாளைக்கெல்லாம் வர மாதிரி வைக்கல. கொஞ்சமா வச்சுக்கலான்ட்டு, ஏன்னா மத்ததெல்லாம் செய்யறது சாப்பிடணுன்றதுக்காக. என்னப்பா என்னது போனா போனு டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. தண்ணி ஊத்துறேன் அந்த பச்சை மசாலா போடுறதுக்காக. புளி ஊற வச்சிருந்தது ஆல்ரெடி, அதை கரைச்சது இல்ல இப்பதான் ஊத்துறேன். ஊத்தவே இல்லை நான், ரொம்ப கம்மியா தான் ஊத்துனேன். ஏன்னா நான் குழம்பு நிறைய வேணான்றதுக்காக. இது மட்டும் போட்டு வைக்கவா? பாப்பாக்கு தான் ரெடி பண்ணிருக்கிறது சூப்பு. இது கீ ரோஸ்ட்க்கு ரெடி பண்றதுக்கு. கீ ரோஸ்ட்க்கு ஃபர்ஸ்ட் மெயின் நம்மளுக்கு கீ தான். நெய் போட்டாமா. ஆல்ரெடி மஞ்சள் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சது வந்து இப்போ நம்ம ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஐயோ இவ்வளவு வெச்சி தமிழுக்குதான் பெரிய போராட்டம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அவனை. நம்ம பிரான் போட்டு அதை கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். குழம்பு முடிஞ்சிருச்சு. இதுல வேணா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம்ல. வேணா உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் கூட போடுவாங்க ஒரு சிலர். அப்படியா? வேறாடியா? இப்போ கீ ரோஸ்ட்க்கு அது தண்ணி, அந்த இறால இருந்த தண்ணி வெளியே வந்துருச்சு. நம்மளுக்கு வேணும்னா அந்த மசாலா கூட போடும் போது அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் பிரான் மட்டும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இது ஊற வச்சதை அரைச்சி வச்சுட்டேன் நானு. அவ்வளவுதான். கீ அதுக்கு மேல போட மாட்டேன், ஏன்னா அதுலயும் கீ போட்டிருக்கோம். ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னா திகட்டிடும். அதனால ஆக்சுவலா இதுல மசாலால ஒரு தப்பு பண்ணிட்டோம். நம்ம கலரே வரல. ஆக்சுவலா அந்த காஷ்மீர் மிளகாய் இருக்குல்ல, அதுவும் பிளஸ் நம்ம நார்மல் மிளகாவும் கலந்து போடணும். காஷ்மீர் மிளகாய் எதுக்குன்னா நல்ல ரெட் கலர் கொடுக்கும். இப்ப இல்ல, வீட்டுல இல்ல, அதனால நான் நார்மல் மிளகாய் போட்டு மிளகாத்தூள் நம்ம போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு. ஆல்ரெடி ப்ரான்ல நான் உப்பு போட்டு வறுத்திருக்கேன். இந்த மசாலாக்காக மட்டும் நான் கொஞ்சமா உப்பு போடுறேன், ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா அதுல இருக்கிற உப்பும் இதுவும் சேர்த்துட்டு நம்ம மசாலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்ம இப்ப இதுல எறா போட்டுருவோம். ரொம்ப நேரம் ஆகும், அப்புறம் பிரான் ரப்பர் மாதிரி ஆயிடும். நான் வேணா கொஞ்சமா ஊத்துறேன் அந்த டேஸ்டுக்காக. இது டேஸ்ட் பண்ணி பாரு. பேசாம உப்பு போட்டது எறாவோடது. எறா சூப் குடிச்சது இல்ல, பேசாம மிளகுத்தூள் போட்டு தரட்டா? யாருமே எறா சூப் வச்சது கிடையாது. நம்ம வேணா ட்ரை பண்ணுவோம். வருத்தப்படாத சிவாஜி, நடக்க போற நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. ஊதி பாக்குற சிரிப்பு கலுக்குன்ட்டு. ஓகே, இது முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சிச்சு. ஓகே, ப்ரான் ரெடி. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இது நான் இன்னொரு கடாய். அதுதான் மட்டன் செய்யறதுக்கு. மட்டன் என்ன பண்ண போறீங்க? மட்டன் வந்து கொஞ்சம் வெங்காயம் மீந்துருச்சு, அது போட்டு
போறியா? நோ 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 நோ, ஆல்ரெடி மட்டன் வேக வச்சிருக்குல்ல நம்ம கிட்ட, சுக்கா மாதிரி செஞ்சிட போறேன். மட்டன் சுக்கா. சுக்கா கிடையாது, சுக்காக்கு மசாலா வேற வேற போடுவாங்க, பிளஸ் அதுக்கு பண்றது வேற மெத்தடு. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எண்ணெய் மட்டும் ஊத்திருக்கேன். இப்போதைக்கு எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு ஸ்பூன் சோம்பு மட்டும் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சோண்டு, பாதி வெங்காயம். இந்த மட்டன் பேர் வந்து மிச்ச மீதி மட்டன். ஓகே, நம்மளுக்கு வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டேன், தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். ஒரு ஸ்பூன்ன்றது கொஞ்சம் 1.25. அப்புறம் நம்ம கலந்த மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். ஸோ இது எண்ணெயிலேயே கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிரும், அதுக்காக போட்டுடுறேன். இந்த டைம்ல நம்ம மட்டன் போட்டுடலாம். இதுக்கு என்னென்ன போட்ட சொல்லு இன்கிரீடியன்ஸ். சோம்பு போட்டேன், சோம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டேன். வெங்காயம் போட்டுட்டு வதங்கினதும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டேன். உப்பு கொஞ்சம் போடணும், ஏன்னா அதுல ஆல்ரெடி வேக வச்சதுக்கு போட்டேன். இப்போ இது மசாலாக்கு மேல கோட் ஆகிறதுக்கு போடணும், அதனால உப்பு கொஞ்சம் உண்டு. நம்ம கிட்ட சூப் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அது கொஞ்சோண்டு ஊத்திக்கலாம். மசாலா கொஞ்சம் உள்ள போகணும்ல, அதனால நம்ம சூப் வேக வச்சுக்கணும். தண்ணி மட்டும் கொஞ்சமா ஊற்றிக்கிறேன், ஏன்னா அது மசாலா உள்ள போகணுன்றதுக்காக. ஆல்ரெடி மட்டன் வெந்துருச்சு, வேக வச்ச மட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணது. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை, அந்த மசாலா மட்டும் உள்ள இறங்குறதுக்காக நான் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இது பண்றேன். இன்னும் எவ்வளவு பேச்சு கடை வச்சிருக்கீங்க? ஓகே, இது ரெடி. இது என்ன? இப்பதான் திறந்து மூடினேன், ஒண்ணும் இல்ல. கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு, சாப்பிடும் போது பார்க்கலாம். சோ இனியோட சாப்பாடு ரெடி. இனியோட மெனு என்னன்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு. நீங்க பேசி முடிவு பண்ணுங்க, நான் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி சாப்பிடுங்க.